மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ராஜபாவை விலாக்ஸ் அண்ட் நான் உங்கள் பவித்ரா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தான் இருக்க போகுது. நான் இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணேன், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணேன். சரி, அதை உங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு வந்து இருக்க போகுது. நல்லாவே இருக்கும். நம்ம என்னதான் நம்ம விஞ்ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வளர்ந்துட்டு வந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்தந்த ஸ்டேஜ் வரும்போது அப்படியே மறந்து விட்டுட்டு புதுசாக வரதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து வாழ்த்தே வரும். இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. இந்த 10 வருஷம் நம்ம யூஸ் பண்ணுறது அடுத்த 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறது இல்லை. ஸோ அப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறந்த ஒரு விஷயம் பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பேச போகிறோம். இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம யோசிக்கிறது கூட இல்லை கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சது தான். பட் நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மறந்துட்டோம். நானே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் சொல்லணும். ரொம்ப வருஷம் கழிச்சு அதை பார்த்துருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பர்பஸையும் மறந்துட்டேன். ஆக்சுவலி நான் அது எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்றதையும் நான் மறந்துட்டு அது வேறு இருக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் நான் அதை வாங்கினேன். ஆக்சுவலி எனக்கே அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது வாங்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. அது இன்னமும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ வேறு யாருமே இல்லை. இது என்னன்னு தெரியுதுங்களா? எக்ஸாக்ட்லி இது நம்மளோட நியூஸ் பேப்பர் தான். இது ஆக்சுவலி நம்ம எத்தனை பேர் இப்போ இதை நம்ம படிக்கிறோம்? யாராவது இன்னமும் நீங்கள் இதை படிச்சுட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வாங்கினது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போதுலாம் 5 ரூபா 4 ரூபா. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபீஸ்லேருந்து வாங்கிட்டு இருக்கேன். பட் இன்னைக்கு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 ரூபா அப்படின்ற மாதிரி 8 ரூபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நான் வாங்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா 9:15 அந்த மாதிரி டைமிங்கில் வந்து இருக்கும். 3 விதமான நியூஸ் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. ஐ மீன் என்னென்னா 3 பிராண்டு தான், அது எப்படி சொல்லுன்னு தெரியல. 3 விதமான தினத்தந்தி, தினமலர் அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தினகரன் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தேவையான ஒரு நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். நான் அந்த அக்கா கிட்ட கேட்டேன், என்னக்கா இவ்வளோ நியூஸ் பேப்பர் இருக்குது, எதுவுமே சேல்ஸ் ஆகலையா, மணி 9:15 ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இப்பெல்லாம் யாருப்பா நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறாங்க, எல்லாம் ஃபோனு தான் பார்க்குறாங்க, அப்புறம் எதுக்கு வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, யாராவது போகிறவங்க வரவங்க வேணுன்றவங்க வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு கேட்டேன். சரிக்கா, எதாவது யாருமே வாங்குறது இல்லை, உங்களுக்கு இதில் காசு தானே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற ஏரியாவில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா யாருமே நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கடைகளில் விற்கிறது கிடையாது. ஸோ அதனால நம்ம கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 விதமான நியூஸ் பேப்பர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான நியூஸ் பேப்பரை வாங்கிட்டேன். நான் எதுக்கு நியூஸ் பேப்பர் வாங்கினேன் அப்படின்ட்டு வீடியோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு திரும்பினா ஒருத்தர் வந்தார். ஆக்சுவலி என்னன்னா அவர் எங்கள் தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா கடை வச்சுருக்கவர். நான் கேட்டேன், அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வந்திருக்காரு. நான் கேட்டேன், என்னன்னா உங்கள் கடையை விட்டு நீங்கள் எங்கே நியூஸ் பேப்பர் வாங்கி வந்திருக்கீங்க? உங்கள் கடையில் நியூஸ் பேப்பர் வாங்கிடலாம் பாருங்கள், நம்ம தெரு பக்கத்தில் இருக்கிறத விட்டு நான் இங்கே வந்து நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு இருக்கேன், நீங்களே நியூஸ் பேப்பர் விற்றீங்கன்னா நாங்களும் வாங்கி போகல அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அவர் நியூஸ் பேப்பர்லாம் வச்சா நம்ம தெருவில் ஓடுமாமா, யாருமா நியூஸ் பேப்பர்லாம் வாங்கி படிக்கிறாங்க. சரி, நீங்கள் எதுக்கு நான் வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் படிக்க தான் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியமாக கேட்டேன். அவர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லைம்மா படிக்கலாம் இல்லை, அவர் ஆக்சுவலி மளிகை கடை வச்சுருக்காரு. மளிகை கடையில் பொட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் இல்லை. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பேப்பர் வந்து ஒரு 4-5 பேப்பர் வந்து வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னா, இங்கே தான் வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கா கிட்ட தான் அடிக்கடி பேப்பர் வாங்குவேன் இந்த மாதிரி சொன்னார். எனக்கு உடனே ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னா படிக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர் ஆக்சுவலி கண்டுபிடிச்சாங்க, நம்ம அதெல்லாம் விட்டு வேறு எதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணிட்டேன், சரி வாங்கிட்டு குழப்பத்தோடையே நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நான் படிக்கிறதுக்குன்னு வாங்கிட்டு வரல. பட் இந்த விஷயம்லாம் நடந்ததுக்கப்புறம் எனக்கு அதை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது நியூஸ் பேப்பரில், ரொம்ப நாள் ஆச்சு படிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நியூஸ் பேப்பராகவே இல்லை, அதுதான் சொல்லணும். அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம மொபைல் ஃபோனில் பார்க்குற விஷயங்கள் தாண்டி ஒரு 2 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன். அது நான் இது வரைக்கும் நான் சோஷியல் மீடியாவில் பார்க்கல, நியூஸ் பேப்பரில் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இப்போ இது என்னன்னா, இது நியூஸ் பேப்பரா இல்லை ஆடு பேப்பரானே எனக்கு தெரியல. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸே கம்மி தான், ஆட் தான் அதிகம். இது எனக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இருக்கிற எல்லா டாப் பிராண்டோட ஆடுமே இதில் இருக்குது. ஆனால் இதில் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த காலத்துலலாம் அந்த காலம்னு சொல்லிட்டு ரொம்ப ஓல்டேஜாக கொடுத்துருங்க, சரி வேணாம், ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வச்சுப்போம்.
ஒரு 10 இயர்ஸ் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலி நான் எதுக்காக பர்சனலாக யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு சில கேம்ஸ்லாம் வரும். இந்த சொடக்கு கேம்ஸ் வரும். அப்புறம் 2 பிக்சர்ஸ் கொடுத்து கம்பேர் பண்ணி அதில் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரிலாம் வரும். அப்புறம் கன்னித்தீவு கதைகள் அந்த மாதிரி இதெல்லாம் வரும். அப்புறம் இன்னும் சில பேர் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாம் அதில் அந்த ஒரு கேள்விகள் வரும். அதுக்கு அடுத்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பதில் வரும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வரும். இன்னும் அப்புறம் சினிமாஸ் வரும். அப்புறம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிவியில் இன்றைக்கி என்னென்ன படம் ஓட போகிறது அப்படின்றது வரும். அப்புறம் நியூ ரிலீஸ் பண்ண போகிற சினிமாஸ், இப்போ என்னென்ன தியேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குவோம் மோஸ்ட்லி. நான் அந்த காலத்தில் அப்படி எனக்கும் ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் ஈடுபாடு கிடையாது. பட் ஆனால் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு இருந்தோம். நியூஸ் பேப்பர் வாங்காமலாம் கிடையாது, நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு இருந்தோம். பட் இப்போ அந்த நியூஸ் பேப்பரே நம்ம வாங்குறதும் கிடையாது. ஆனால் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா ஒரு சில விஷயங்கள், அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் மாறாமலே இருக்குது. நியூஸ்ன்றது இது கம்மி தான், விளம்பரம் தான் அதிகம். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இப்போ எத்தனை பேர் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் படிக்கிறீங்க, நான் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் தான் படிக்கிறோமா அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேஜில் ஆடு, அதுக்கு அடுத்த பேஜில் திருப்பி பார்த்தாலும் ஆடு, அதுக்கு பின்னாடி பேப்பர் திருப்பி பார்த்தாலும் ஆடு. ஓகே, இது ஒரு முடிச்சு. இப்போ அடுத்த இது ஃபர்ஸ்ட் பேஜில் பெரிய ஆடு, செகண்ட் பேஜில் பெரிய ஆடு, செகண்ட் பேஜில் ஆடு அவ்வளோ இல்லை. இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. இந்த இதில் நான் சொன்ன மாதிரி அந்த போட்டித் தேர்வுக்கான வினாவிடை அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், ஸ்போர்ட்ஸ் பற்றின விஷயங்கள் இதெல்லாம் ஒன்று இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம், அப்புறம் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்குலாம் அப்ளை பண்ணுவாங்க அதுவும் இருக்கும். ஆக்சுவலி அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது அது அப்பத்துலேருந்தே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய சினிமா வந்து இருக்குது. நம்ம டெலிவிஷனில் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா சினிமா போடுறாங்களோ, மூவிஸ் போடுறாங்களோ அது எல்லாமே இதில் இருக்குது. ஆக்சுவலி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிவியில் எந்தெந்த படம் பார்க்குறது அப்படின்ற மாதிரி அப்போலாம் நம்ம நியூஸ் பேப்பர் வாங்கி பார்ப்போம். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேப்பர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபஸ்ட் பேஜில் பெரிய விளம்பரம். அண்ட் தென் செகண்ட் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸே வருது. இதுலேயும் அப்படி தான் நடுவில் விளம்பரம். ஆக்சுவலி ஒரு 100%ல் 50% இல்லை 60% விளம்பரம் தான் இருக்குது, 40% தான் நியூஸே இருக்குதுல்ல. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு காலனே வருது, எனக்கு அந்த காலனே அப்படின்னு நீ அந்த காலம் சொல்கிறேன். எனக்கு ஏதோ பெருசாக ரொம்ப வயசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள்லாம் இருக்காது. ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மாறாமல் அப்படியே இருக்குது நியூஸ் பேப்பரில். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன். வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஆக்சுவலி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வைக்கிறேன். நான் படிச்சுட்டு சொல்லுவேன், பாதி தான் படித்தேன், ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலையில் இருக்க ஒரு சிஸ்டர் வந்து ஒரு சகோதரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்தர். அவங்க பேர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அப்படின்னு பிளாக்கா அப்படின்னு என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. எனக்கு இந்த ஜிம்முக்கு போகிறவங்களுக்குலாம் அந்த இது தெரியும். ஆக்சுவலி நான் பேப்பரை காட்டினேன். ஸோ இந்த மாதிரி பொசிஷன், இந்த மாதிரி பொசிஷன். ஸோ இந்த சிஸ்டர் தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறள் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக ஜிம்முக்கு போகிறவங்க தெரியும், எனக்குலாம் சத்தியமாக தெரியாது. அந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக, ஒரு நிமிஷம் மேலே அந்த பொசிஷனில் சஸ்டெயின் பண்ணியிருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க சஸ்டெயின் பண்ணதும் இல்லாமல் ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 20 குறள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நார்மலாக நின்றுட்டு ஒரு 20 குறள் திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு ஒரு நிமிஷத்தில் நார்மலாக நின்றுட்டு சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பொசிஷனில் இருந்து ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 20 குறள், அந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமமான ஒரு பொசிஷனாக. அப்படி இருக்குள்ள அந்த திருக்குறள் வந்து 20 திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் வந்து 2026 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சோஷியல் மீடியாவில் வரதே கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நியூஸ் பேப்பர்ஸில் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நியூஸ் பேப்பர் படித்தது அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக இன்னமும் என்னதான் ஃபோன் வந்தாலும் சரி, எவ்வளோதான் நம்ம விஞ்ஞானம்லாம் வளர்ந்தாலும் சரி, இப்போவும் சரி, நான் டெய்லியும் ஒரு கப் காஃபி அண்ட் நியூஸ் பேப்பரோட தான் அந்த நாளை தொடங்குவேன் அப்படின்றவங்க
யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதுக்காக நியூஸ் பேப்பர் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். சொல்லுவேன், பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டக்கூடாது. எதுக்காக இப்போ யோசிச்சு பார்ப்போம். ஆக்சுவலி எதுக்காக அப்படின்னா கிச்சன் ஸ்லாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அலமாரியில் போடுறதுக்காக வாங்கினேன். அதுக்கு தான் வாங்கினேன். ஆக்சுவலி எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா தோணுச்சு, அந்த அந்த மளிகை கடை அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டலம் படிக்கிறதுக்காக வாங்குறாங்க. அப்போ என்ன தான் இருந்துச்சு, ஐயோ அந்த அண்ணா பொட்டலம் படிக்க வாங்குறாங்க, நம்ம கிச்சன் ஸ்லாப்புக்கு பேப்பர் போட வாங்கிருந்தோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதில் வேற என்னன்னா எனக்கு இன்னொரு விஷயம் வேறு இருந்தது. நான் என்ன பண்ணேன், போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேப்பர் இருக்காக்கா அப்படின்னு கேட்டேன். இங்கிலீஷ் பேப்பரா, இன்னும் இங்கிலீஷ் பேப்பர்லாம் கேட்குறேன், தமிழ் பேப்பர் தான் இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இங்கிலீஷ் பேப்பர்லாம் கேட்குது பாப்பா, ரொம்ப பெரிய படிப்பாளியாக இருக்கும் போல இருக்கு. நான் வந்து அந்த அக்கா சொன்னேன், அக்கா இங்கிலீஷ் பேப்பர் கேட்குற அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒன்றும் பெரிய எஜுகேட்டட் ஃபேமிலி அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. சரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லாப்பில் போடுறோம் இல்லையா, கேலண்டர் இருக்குது நிறையா இருந்தது. பட் ஆனால் நான் வீடு க்ளீன் பண்ணும்போது தூக்கி போட்டேன். அந்த இங்கிலீஷ் பேப்பரோட தமிழ் பேப்பரோட இங்கிலீஷ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இங்கிலீஷ் பேப்பர் கேட்டேன். பட் இங்கிலீஷ் பேப்பர் இல்லை, தமிழ் பேப்பர் தான் இருந்தேன். கேட்டதுக்கப்புறம் எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்ம பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப்பில் போட்டு யூஸ் பண்ணிடுவோம். அது நார்மலாக அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் நம்ம யூஸ் பண்ணுறது தான். நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம ஸ்லாப்பில், அப்புறம் பீரோவில், அப்புறம் வெஜிடபிள் ட்ரே இது நாங்கள் வச்சுருக்கேன். நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். வெஜிடபிள் ட்ரே போட்டு அது போட்டு வெஜிடபிள்ஸ் தான் மேலே வச்சுருக்கேன். ஸோ என்னென்னு ஆக்சுவலி ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த நியூஸ் பேப்பரே நம்ம இன்றைக்கி மறந்துட்டு மொபைல் ஃபோனுக்குள்ளே நம்ம மூழ்கிட்டோம். ஸோ யாராவது இன்னமும் நான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பாய். உங்கள் வீட்டு பிள்ளையா எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.